பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கூனி குறுகி போனீர்களோ, இது நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார் கர்த்தர். ஆதார வசனம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-13 வரை. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூடியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். புதுவாழ்வு பெற்றவர்களை பெறப்போகிறவர்களே. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் சொல்லப்படுகிறது. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானில சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அது உரைத்தது என்று பார்க்கலாம். இது யோவான்ஸ்நானனுடைய ஊழியம். கிறிஸ்து வரப்போகிறார், அவருக்கு பாதையை செவ்வை பண்ண வந்தேன் என்றார். ஆம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியம், அவரது மேன்மை, வல்லமை, கரிசனை, அக்கறை, மனதுருக்கம் இந்த வினாடி வரை பொழிந்து கொண்டிருக்கிறதுங்க. இது தொடர்ந்து கொண்டிருக்கும். அவர் வருவதற்கு முன்பாக என்னெல்லாம் யோவான்ஸ்நானன் மூலமாக சொன்னானோ அது எல்லாம் நடந்து ஏறியது. அப்படி உங்களுக்கும் நடக்கும். மேலே சொல்லப்பட்ட வாக்கியங்களில் குறிப்பிடப்பட்டவள் சரீரத்தில் கூன். 18 வருடங்களாக அவளை பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி அந்த சரீரம் நிமிர முடியாமல் இருந்தாள். இது பிறப்பிலே வந்ததல்ல, இடையிலே வந்தது. இயேசு எங்கு சென்றாலும் அங்கே இருக்கு ஜெப ஆலயத்திற்கு சென்று போதகம் பண்ணும் வழக்கம் உண்டு அவருக்கு. எருசலேமிலே தேவாலயத்தில் யூதர்கள் மட்டும்தான் அலவுடு தொழுது கொள்வார்கள். மற்ற எல்லா ஊர்களிலும் ஜெபாலயங்கள் உண்டு. இதில் யாவரும் கலந்து கொண்டு தேவனை தொழுது கொள்வார்கள். இந்த ஸ்திரீ ஜெபித்திருந்திருப்பாள். கூன் நீங்கவில்லை என்பதற்காக அவள் தனது வழக்கத்தை தேவனை தேடுவதில் மாற்றிக்கொள்ளவில்லை. இதுதான் முக்கியம். அன்று அந்த ஸ்திரீ வழக்கம் போல ஜெப ஆலயத்தில் இருந்தாள். இயேசு அவளை தன்னிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னது மட்டுமல்ல, தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். நன்றாய் கவனித்து கேளுங்கள். தான் நிமிர்ந்ததும், இவர்தானே, இந்த இயேசுதானே நம் கையில் நம்மீது வைத்தார், உடனே நாம் விடுதலை யானோமே என்று அவரை மகிமைப்படுத்தவில்லை. பரத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து ஒருவருக்கு அதிகாரம் கொடுக்காவிட்டால் ஒருவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதில் அவள் கற்றிருந்த வேத பிரமாணம். இவர்தான் அவர் என்பதை அவள் அப்பொழுது அறிந்திருக்க நியாயமில்லை. ஆனால் மகிமையை செலுத்த வேண்டியதற்கு அவள் செலுத்தினாள். இதை சொல்லும்போது ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கொரோனா பீரியடு, ஃபஸ்ட்டு வேவ். அப்பொழுது எங்கள் சபையில் ஒருவருக்கு மிகுந்தது ஆழமாக போய்விட்டது, கடினமாகிவிட்டது. பிழைப்பதற்கு வழியே இல்லை. தினமும் அப்பொழுது ஆன்லைன் மூலமாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். இது குறை சொல்வதற்காக சொல்லவில்லை, ஞாபகம் வந்ததனால் இது செய்யக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். அவர் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. தெய்வத்தினுடைய அனுகிரகம், பிழைத்து கொண்டார், வெளியே வந்தார், சாட்சி சொன்னார், வீடியோவெல்லாம் எடுத்தார்கள். முழுவதுமாக தன் மனைவியை பற்றி, பிள்ளைகளை பற்றி, மனைவியை பற்றி, கண்ணீரை பற்றி, அதை பற்றியே பேசினார். இயேசுவுக்கு இடமும் இல்லை, சபைக்கு இடமும் இல்லை, போதகருக்கு இடமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அதைத்தான் குறிப்பிட விரும்புகிறேன். இதை ஆழமாக நான் விவரிக்க விரும்பவில்லை. என் மகிமை வேறொருவருக்கு கொடேன் என்றார் தேவன். மகிமை அவருக்கு மாத்திரமே. இதில் தெளிவாயிருங்கள். மனிதர்கள் மூலமாகத்தான் செய்வார். அதற்காக நாம் யார் மூலம் நமக்கு விடுதலையும் பலனும் ஆசீர்வாதம் வந்ததோ அவரை, மகிமையின் தேவனை இடத்தில் அமர வைத்து விடக்கூடாது. இதில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். யார் மூலமோ அந்த மனிதர்களை மதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அவரை பயன்படுத்திய தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்த வேண்டும். சரி, செய்திக்கு வருவோம். மக்களே, எல்லாருடைய வாழ்விலும் நமது ஆத்துமாவிலும் ஒரு கூன் உண்டு. அதையே வெளியே சொல்லாதவர்கள் தான் அதிகம். நல்லது தான். யாரிடம் சொன்னால் தீர்வு கிடைக்குமோ அவரிடம் சொன்னால் போதும். இந்த ஆத்துமாவில் ஏற்பட்ட காயம், தழும்பு, கூன் எத்தனை காலமாக இருந்தாலும் சரி, எதனால் வந்ததாக இருந்தாலும் சரி, ஒழுங்கமில்லாத பிள்ளைகள், முரட்டாட்டம் கொண்ட பிள்ளைகள், வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகள், அதனால் கூன் வெளியில் சொல்ல முடியவில்லை. டேர்ம் சரியில்லாத வீட்டு தலைவன், சீட்டாடுதல், குடித்தல், புகைப்பிடித்தல், வெளியே சொல்ல முடியவில்லை. வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகள், வீட்டுக்கு அடங்காத மனைவி, ஊர் சுற்றும் மனைவி, வெளியில் சொல்ல முடியாது. எதை தொட்டாலும் வாய்ப்பது இல்லை.
மற்றவர்களால் அவமானப்படுத்தப்படுது. சில காரியங்கள் லேக்கிங்காக இருப்பதால் ஞானம் இல்லை, விவரம் இல்லை, அதனால் நாம் அவமானப்படுதல். ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியவில்லை, அவமானம். ஞானம் இல்லை ஒரு காரியத்தை பற்றி பேசுவதற்கு, அந்த இடத்தில் அவமானம், நிந்தை, கோர்ட்டு கேஸ். திருமண வயது வந்து மீறியும் போச்சு, திருமணம் நடக்கவில்லை. இப்படி ஏகப்பட்ட பலவீனங்கள் மனதிற்குள்ளேயே வைத்து வைத்து புழுங்கி புழுங்கி நிமிர்ந்து பேச முடியாமல் சந்திப்பை தவிர்த்து சென்று விடுதல். எதுவாக இருந்தாலும் இன்று கர்த்தர் உங்களுக்கு விடுதலை அளிக்கிறார். நம்புங்கள், விசுவாசித்தால் உங்களுக்கு நடக்கும். அவரது கரம் உங்கள் மேல் வைக்கப்படும். இன்றே விடுதலை. புரியாத காரியங்களுக்கு, புதிர் போல இருந்த பிரச்சனைகளுக்கு காரண காரியம் தெரிய வரும். விடுதலை. அந்த நிந்தை, அவமானம் நீக்கப்படும். எப்படி? யோசேப்பை பல பேர் பேசியிருப்பார்கள், இவன் அந்த அம்மா சொல்கிற சரியாக கூட இருக்கும் என்று செய்திருப்பான், வயசு அப்படி என்றெல்லாம் பேசியிருப்பார்கள். ஆதியாகமம் 39:14-15. யோசேப்பு ராஜாவின் சொப்பனத்திற்கே விளக்கம் கொடுத்து ஆலோசனை கொடுத்ததால் ராஜாவே, பார்வோனே சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஆதியாகமம் 41:38. நம்முடைய பேச்சை, ஸ்டேட்மெண்ட்டை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். பார்வோன்னு சொன்னது அன்று மட்டும் இப்போ இருப்பது போல சோசியல் மீடியாக்கள் இருந்திருந்தால் எல்லா சேனலையும் யோசேப்பு தான் வந்திருப்பார். எல்லா யூடியூப்பில், எல்லா ஃபேஸ்புக்கில், எல்லா இன்ஸ்டாகிராமில் அவர் தான் வந்திருப்பார். அவன் கூன் நீக்கப்பட்டது மட்டுமின்றி உயர்வான உயர்வு. யோசேப்பு இந்த மகிமையை தேவனுக்கே செலுத்துகிறான். பார்வோன் சொல்கிறான், நீ சொப்பனத்தை கேட்டால் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். ஆதியாகமம் 41:15. இந்த இடத்தில் நாம் இருந்தால் என்னவெல்லாம் சொல்லியிருப்போம், ஒரு கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் அவனோ, நானல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். ஆதியாகமம் 41:16. அது மட்டுமா, எகிப்திற்கு தன் குடும்பத்தை வரவழைத்து பாதுகாக்கிறான், பராமரிக்கிறான். தன் தகப்பன் யாக்கோபு இருந்ததும் சகோதரர்கள் பயப்படுகிறார்கள். அப்பா இருக்க வர பிரச்சனை இல்லை, இனி நம்மளை பழிவாங்கி விடுவானோ என்று மனதிற்குள்ளேயே பயப்படுகிறார்கள். அவர்களை யோசேப்பு நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனோ, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று பட்சமாய் பேசினான். யோசேப்பு எந்த இடத்தில் எப்படி வைத்தாலும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாகவும் மகிமை அவருக்கு செலுத்துகிறவனாக இருந்தான். ஆகையால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தார். அவனை முன்னிட்டு அவன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அவர்களை ஆசீர்வதித்தான். பார்வோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தான் என்று பார்க்கிறோம். ஏன் பலருக்கு இந்த ஆத்துமா கூன், இந்த சரீர கூன் வியாதி பல காலங்களாக இருந்து வருகிறது, நிவர்த்தியாகவில்லை. காரணம் புரியாமல் தவிக்கிறோம். கர்த்தர் மறந்து விட்டாரா? இல்லவே இல்லை. அவரால் முடியாதா? இல்லவே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் எந்த காரியத்தை வேணாலும் வையுங்கள். பின்ன ஏன்? பல காரணங்கள் இருந்தாலும் மனதிலே மன்னிக்காமல் கசப்பை வைத்து கொண்டிருப்பது. உங்கள் பக்கம் நியாயம்தான், உங்களை அவமானப்படுத்தின உண்மைதான், காலை வாரிவிட்டது உண்மைதான், முன்னேற்றத்தை தடுத்தது உண்மைதான், நிந்தையாக பேசினது உண்மைதான். ஆனால் கசப்பை மனதில் வைத்து கொள்ள உங்களுக்கு இடமில்லை, அதிகாரமில்லை. மன்னித்து விடு, விட்டுவிடு, கசப்பின் வேறு வேண்டாம், பழிவாங்கும் எண்ணமே கூடாது என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். நாம் இதற்கு கீழ்ப்படிந்தோமா? இப்போது நமக்கு திராணி இல்லை, ஆகையால் பேசாமல் இருக்கிறோம், மனதில் பேசிக்கொண்டிருக்கிறோம். பூனைக்கும் ஒரு காலம் வரும், அப்போ நான் பேசிக்கிறேன், எனக்கும் ஒரு சான்ஸ் வரும், அப்போ நான் யார் என்பதை காட்டுகிறேன். இந்த மைண்டு வாய்ஸ் யாருக்கும் தெரியாதுங்க, சரிதான். ஆனால் எண்ணங்கள் உண்டாகும் முன்னே நாவிலே சொல் பிரபாவமெனே அறிந்திருப்பவர் ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரே, அவரை மறைத்து நீங்கள் ஏதும் பண்ண முடியாதே. இருதயத்தை சோதித்தருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரே, உங்கள் நடைகளை கவனிக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரே, அவர் உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரே. அவரை எதை வைத்து நீங்கள் மூடுவீர்கள்? எல்லாம் அவர் கண்களுக்கு முன்பாக வெளியிறங்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நோ சான்ஸ் டு எஸ்கேப். அவரோடு இணைந்து ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள். அவரோடு வழக்காடாதீர்கள். சாராளை போல நான் நகைக்கவே இல்லை என்று சொல்லாதீர்கள். ஆதியாகமம் 18:12-15 வரை. கர்த்தர் சகலத்தையும் அறிவார். சிம்பிள் ப்ரேயர். தகப்பனே உதவி செய்யுங்கள், சகலத்தையும் மன்னிக்கிறேன், மறக்கிறேன், வெறுப்பு கசப்பை நெல்லத்தில் எல்லளவும் வேண்டாம். உமது அன்பின் கரத்தை என் வாழ்வில் எதிலெல்லாம் கூணாக உயர முடியாமல், நிமிர முடியாமல், எழும்ப முடியாமல்
இருக்கிறவனோ, நல்ல ரிசல்ட் காண முடியாமல் இருக்கிறேனோ, அவை எல்லாவற்றின் மீது உமது கரத்தை இன்று வையுங்கள், விடுதலை தாருங்கள். தந்துவிட்டமைக்கு ஸ்தோத்திரம், மகிமை உமக்கே தகப்பனே என்று ஜெபித்துவிட்டு, உங்கள் வாழ்வில் அவர் என்னவெல்லாம் இதுவரை செய்தாரோ, உங்களுக்கு அவர் எப்படியெல்லாம் இருந்தாரோ, நீங்கள் வேதத்தில் அவரை பற்றி என்னவெல்லாம் அறிந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் சொல்லி சொல்லி துதியுங்கள். இதுதாங்க வெற்றியின் ரகசியம். இந்த வினாடி எந்த கூழ்களெல்லாம் இருந்ததோ அது நீங்கும், அது நீங்கிவிடும். நீங்கள் அனைத்தும் நீங்கும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். தாவீதைப் போல நீங்கள் சொல்லுங்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எங்கள் நுகத்தடிகளை முறித்து எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின எங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராக 26:13 முன்னால் சொன்னது, சங்கீதம் 28. சொல்லுங்கள். கோன் நிமிர்வதற்கு முன் உங்களை நீங்களே சரி செய்து கொண்டு ஆயத்தமாகுங்கள். அந்த ஆயத்தமாகுதான் மன்னித்து விடுதல், மறந்து விடுதல், கசப்பை வைக்கக்கூடாது, எதையும் வைக்கக்கூடாது, அப்படி ஒரு இருந்ததாக நினைக்கக்கூடாது. அது நீங்கள் தான் செய்ய வேண்டும். நிமிர்ந்த பின் நிச்சயமாக நிமிரும், எல்லாவற்றிலும் நிமிரும். 3000 கூன் வைத்திருந்தால் 3000 அவர் நிமிர்த்து கொடுப்பார். மகிமை அவருக்கு செலுத்துங்கள். இந்த மாற்றம் முன்னும் பின்னும் இந்த பங்கை நீங்கள் தான் செய்ய வேண்டும். கேரண்டி கொடுங்கள், அவர் உங்களைத்தானப்பா நான் மகிமைப்படுத்துவேன் என்று. உங்களது வாழ்வை இயேசுவுக்குள் ஆரம்பித்து வைத்த தேவன் அற்புதமாய் நடத்தி ஆச்சரியங்களை காண வைத்து மகிமையிலே நிறைவாக்குவார். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த முன்னால் செய்ய வேண்டியதை இன்றே இப்பொழுது செய்ய ஆயத்தம், கிருபை தாரும். பின்னால் நிமிர்ந்த பின் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் என்ற கேரண்டி வைக்கிறேன். இதற்கும் ஒரு உதவி வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, இயேசுவை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அவர் யாரையெல்லாம் தொட்டாரோ அத்தனை பேரும் சொஸ்தமானார்கள். இப்பொழுது நான் ஜெபத்திலே, துதியிலே, ஸ்தோத்திரம் மூலமாக என் இயேசுவை தொடுவேன், எங்கள் அப்பனை தொடுவேன். எதிலெல்லாம் கூனி குறுகியிருக்கிறேனோ அத்தனை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இயேசுவில் தயவுள்ள கரம் என் மேலே. ஆமேன். ஹல்லேலூயா.